என்ன விடுடா. ஆ! விடுடா. உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவ. நான் அதுக்கு ஒத்துழைக்கணுமா? முடியாது. என்னால முடியாது. என்ன விடு. என்ன ஃபோர்ஸ் பண்ணா நான் அசிங்கமா பேசுவேன். என்று தீக்ஷண்யா காலை ஆட்டி ஆட்டி அவன் நெஞ்சிலே அடித்தாள். அவளை தூக்கி பெட்டில் போட்ட சக்தி கதவை தாளிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், உனக்கு என்னடி பிரச்சனை? என் வேலை எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ கோவப்பட்டு முகத்தை திருப்பிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்று கன்னத்தில் விழுந்த அவளின் ஸ்டைல் முடியை காதோறும் ஒதுக்கிவிட்டான். அவன் கையை தட்டிவிட்ட தீக்ஷண்யா, நீ ஒன்றும் என்னை கொஞ்சம் வேண்டாம். என்னை எதுக்கு இங்கேயே இருக்க சொன்ன? நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். அதுவும் உன்னோட நான் இருக்கவே மாட்டேன். என்ன அழ வைக்கிற நீ. பொண்டாட்டி அழ வச்சு பார்க்குற அரக்கன். என் மேல உனக்கு லவ், பாசம், அக்கறைன்னு எதுவுமே இல்ல. நான் தான் உன்னை எல்லாத்துலயும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போறேன். நீ ஹாப்பியா இருக்கிற. எங்கேயாவது போனா கூட சொல்லிட்டு போறது கிடையாது. இப்போல்லாம் எனக்கு உன் மேல அதிகமா சந்தேகம் வருது. சந்தேகம் மட்டும் வந்தா வாழ்க்கையே அழிச்சிடும்னு என்னை நானே கட்டுப்படுத்திட்டு பொறுமையா இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் பார்க்குற கண்ணோட்டத்திலே எதையும் யோசிக்க கூடாதுன்னு தான். ஆனா நீ என்ன அப்படி இருக்கவே விட மாட்டேங்கிற. பிஸியா இருக்கேன்னு சொல்ற. இந்த 2 நாள்ல உனக்கு வீட்டுக்கு வரவே டைம் கிடைக்கல. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் போய் பார்க்க டைம் இருந்ததா? என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியம். ஆமாம் தானே? நானும் எவ்வளவு தாண்டா பொறுத்து போவேன். அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்குறியா? நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை நினச்சி அழுதுட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டுடக்கூடாதுன்னு பொய்யா வெளியில் நடிச்சிட்டு இருக்கேன். 2 நாளா உன் ஃபோனை எடுக்கலன்னு மட்டும் சண்டைக்கு வரியே. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? போ. இப்போ மட்டும் எதுக்கு என்னை பார்க்க வந்த? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே என்ஜாய் பண்ண வேண்டியதானே? என்று அழுது கொண்டே கோபமாக கூறி அவன் நெஞ்சில் அடித்தாள். அவள் அடிப்பதை ஆஸ்கார் அவார்ட் வாங்குவது போல வாங்கி கொண்ட சக்தி பின் அவளை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டு அவள் கண்ணை துடைத்து விட்டவன், ஏண்டி ஜஸ்ட் 10 நிமிஷம் அவங்களோட இருந்தது குத்தமா? என்று கேட்க, அந்த 10 நிமிஷம் கூட என்னோட நீ இல்லடா பொறுக்கி. போயிடு. என்னை பேச வைக்காத. என்று கோபமாக கூறினாள் தீக்ஷண்யா. என்னடி ரொம்ப சூடா இருக்க போல. வரியா கோல்டு காஃபி போட்டு கொடுக்குறேன். என்று சக்தி நக்கலாக சொல்லவும் தீக்ஷண்யாவுக்கு பவித்ரன் தான் நினைவுக்கு வந்தான். என்னடி அப்படி பார்க்குற? என்று சக்தி அவளின் இடுப்பை பிடிக்க, தானே பார்த்தேன். இன்னும் கை அங்கே என்னடா போகாம இருக்கேன்னு. ஃப்ராடு. கை எடுறா. என் இடுப்பை சிவக்க வச்சுட்டு போயிடாத. என்று எரிந்து விழுந்தாள் தீக்ஷண்யா. அது எப்படி டார்லிங்? நீ சொன்னதை நான் கேட்பேன். நீ அமைதியா இருந்திருந்தா கூட நான் அமைதியா கையை எடுத்துட்டு இருப்பேன். ஆனா இப்போ நெவர். என்று அவள் இடுப்பு புடவை விலக்கிய சக்தி அவளின் வெற்று இடுப்பில் அழுத்தமாக கையை பதிக்க கரண்ட் ஷாக் அடித்தது போல துள்ளிய தீக்ஷண்யா அவனோடு ஒன்றி அமர்ந்து, டேய் என்னை விடு. நீ என்னை டெம்ப்ட் பண்ற. என்று சிணுங்கினாள். யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமா இருந்தாங்க. இப்போ என்னன்னா என்னை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க. தீப்பொண்டாட்டி, அவங்கள நீ பாத்தியா? என்று நக்கலாக கேட்டபடி அவள் இடுப்பை மாவு பிசைவது போல பிசைந்தான். அதில் அவஸ்தையாக உணர்ந்த தீக்ஷண்யா, தேவ், ஐ கான் ப்ளீஸ் விடுறா. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தையை நானே வாபஸ் வாங்கிட்டு என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிடுவேன் போல. என்று முனகலாக கூறினாள். தீ, வாபஸ் வாங்கிடுறீ. என்று சக்தி அவள் உதட்டை சிறை எடுத்தான். முக்கணிகளின் சுவை அவள் உதட்டில் இருக்க அதை உறிஞ்சி குடித்தவன் அவள் இடுப்பை மாவை போல பிசைந்து கொண்டிருந்தான். அவனின் தாக்குதலில் நிலை குறைந்து போன தீக்ஷண்யா சகலத்தையும் மறந்து அவன் தலையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவனிடம் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். முத்தமிட்டபடியே அவளை கட்டிலில் தள்ளிய சக்தி அவள் ஆடையை அவசர அவசரமாக களைந்தான். தீக்ஷண்யாவுக்கு என்ன நடக்கிறது என்று கூட புரியாமல் அவன் கொடுத்து கொண்டிருந்த முத்தத்திலேயே மயங்கி கிறங்கி அவன் தலையை அழுந்த கோதிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக இருவரின் வஸ்திரங்களுக்கும் விடை கொடுத்த சக்தி அவள் உதட்டை விட்டு அவள் கழுத்துக்கடியில் முகம் புதைத்தான். தேவ்! என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க முனகலாக அழைத்தாள் தீக்ஷண்யா. தீ, தீ, தீ என்று அழைத்தபடியே அவள் உடல் முழுவதும் உதட்டால் அளந்து இருவரின் உடலில் மோகத்தீயை பற்றி எரிய வைத்துக் கொண்டிருந்தான் சக்தி. தேவ், ஐ காண்ட். முடியலடா. ப்ளீஸ் என்னை எடுத்துக்கோ. என்று தீக்ஷண்யா உணர்ச்சி மிகுதியில் முனக அவனுக்கு அந்த முனகல் கூட மோகத்தை கூட்டியது. தீ, செம்ம நாட்டு கட்டடி நீ. பார்க்க தான் ஒல்லியா இருக்கிற. ஆனா இருக்க வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம். என்று சக்தி ஆரம்பிக்கும் போதே அவன் வாயில் கை வைத்த தீக்ஷண்யா, போதும்டா, சத்தியமா முடியல. ப்ளீஸ் பேசி பேசியே மூட கிளப்பாத. மூடிட்டு ஆரம்பி. என்று அவன் உதட்டை கவ்வினாள். அடிப்பாவி, என்ன சீனு போட்ட? இப்போ என்னன்னா எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கிஸ் பண்ற? என்று பேச முடியாமல் மனதிற்குள் நினைத்த சக்தி அவளின் 2 கோலப்பந்தை
கையில் பிடித்து விளையாண்டான். அவன் உதட்டிலிருந்து பிரிந்த தீக்ஷண்யா, "அத்தான் மெல்லமா, வலிக்குது" என்று முனக, "மெல்லமா பண்ண முடியாதுடி. உன் மேல கொள்ள ஆசை. ஏன்னு தெரியல. இன்னைக்கு உன்னை ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. வலிச்சா பொறுத்துக்கோ" என்றபடி கருப்பு காம்பை உறிஞ்சினான். மோகம் அதிகரிக்க பெரிய பெரிய மூச்சை வெளியிட்டு அவன் தலையை அழுத்தமாக பிடித்து தன் நெஞ்சில் அழுத்திக் கொண்ட தீக்ஷண்யா அவனது இடது கையால் பெட்டின் விரிப்பை கசக்கினாள். தேவைக்கு மேல் அவளிடம் பசியாறிய முரட்டு குழந்தை அவனுக்கு பிடித்த அவளின் குடியிடையில் முகத்தை அழுத்தி பிரட்ட, பாம்பைப் போல நெளிந்த தீக்ஷண்யா, "தேவ், பொறுமையா, கூசுது" என்று சினுங்கினாள். "என்னை இறுக்கமா பிடிச்சுக்கோ, ஒன்னும் ஆவாது" என்று அவள் கொடியிடையில் போர் நடத்தியபடி சக்தி சொல்லவும், அவனின் குளுமையான எச்சில் அவளின் சூட்டு உடம்பில் படப்பட துடிதுடித்து போனாள் தீக்ஷண்யா. அவனுக்கு பிடித்த அவளின் சதையில்லாத வயிற்றில் வன்மையை காட்டிக் கொண்டிருந்த சக்தியின் கைகள் இரண்டும் அவளின் செழுமையை கசக்கிக் கொண்டிருந்தது. உணர்ச்சிகள் அதிகரிக்க உரித்த வாழைப்பழம் போல் கிடந்த தீக்ஷண்யா கணவனின் அசுரத்தனமான தோற்றத்தில் அதிர்ந்தாலும் அவனின் பேச்சில் மெய் சிலிர்த்து அவனுக்கு முழுமனதாக இசைந்து கொடுத்தாள். அவள் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டு அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த சக்தி, "உன்னை மட்டும்தாண்டி எனக்கு பிடிக்கும். நீ என் உசுரு" என்று அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளுள் நுழைந்தான். "அம்மா, ஆ, ஆ, தேவ், முடியல, பொறுமையா" என்று தீக்ஷண்யா வலியில் அவன் உதட்டை கடிக்க அவள் தலையை கோதிய சக்தி, "ஒண்ணுமில்லடி, அவ்வளவுதான்" என்று பாசமாக பேசி பேசியே முழுவதுமாக அவளுள் நுழைந்து தேடலை தொடங்கினான். "டேய், இது சஹாரா பாலைவனத்துல எரிமலையை பார்க்குற மாதிரி இருக்குதுடா. ஏன்டா அப்படி பண்ற?" என்று அவன் கன்னத்தை தடவி கொடுத்து மென்மையாக தீக்ஷண்யா கேட்க, "பரவாயில்லடி, என்னதான் வலிச்சாலும் அதை தாங்கிக்கிற பாத்தியா? ஐ லைக் யூ டி பொண்டாட்டி. எல்லா நேரமும் சஹாரா பாலைவனத்துல அண்டார்டிகா குளிர அனுபவிக்க முடியாது செல்லம். அதனால எரிமலையும் அனுபவிக்க பழகிக்கோ" என்று சொல்லியபடி அவளுடன் ஒளிந்து கொண்டிருந்தான். தீக்ஷண்யா அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அவன் அரக்கன், தேவராட்சசன்தான். ஆனால் ஏனோ இந்த நொடி ஆண்களையே மயக்கும் பேரழகனாக தெரிந்தான். பால் நிற தேகம் கொண்டவனின் உடலில் ஒரு இடத்தில் கூட அளவுக்கு அதிகமாக சதையில்லை. அதுவும் அவனின் தாடியும் மீசையும் அவளை வெகுவாக அவன் புறம் இழுக்க அவன் மீசையை பிடித்து திருகினாள். மீசையை தொட்டால்தான் அவனுக்கு கோபம் வருமே. அவள் கையை தட்டி விட்டவன், "ஏய், மீசையை தொடாதிரி, நான் மினிஸ்டர், அதையும் தாண்டி உனக்கு புருஷன். 2 பதவியும் வெரி பவர்ஃபுல்" என்று சக்தி நக்கலாக சொல்லவும், "முதல்ல கீழே இறங்குடா, போதும்" என்று வேண்டுமென்றே கடுப்பாக கூறினாள் தீக்ஷண்யா. "முடியாது, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ" என்று வேகத்துடன் அவளுள் தேடலை தொடங்கினான் சக்தி. அவனின் ஆதிக்கத்தில் சோர்ந்து போனாள் தீக்ஷண்யா. அயராது உழைத்ததின் பயனாக அவன் உடலிலிருந்து வேர்வை துளிகள் அவள் மேல் விழுந்தது. அவனின் வேர்வை வாசம்தான் அவளுக்கு பிடித்த ஒன்றானதே. அதை ஆழ்ந்து சுவாசித்து சின்னதாக சிரித்தாள். அவளின் முகத்தை பார்த்து கொண்டே அவளை எடுத்து கொண்டிருந்த சக்திக்கும் அவளின் எண்ணம் புரிந்தது. தீக்ஷண்யா அடிவயிற்றில் குளுமையை உணர்ந்து அவனை பார்க்கவே முடியாமல் வெட்கம் புடுங்கி தின்ன உதட்டை கடித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளிடமிருந்து பிரிந்து பக்கவாட்டில் சரிந்து படுத்த சக்தி சரேலென அவளை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டவன், "என்னடி, முகமெல்லாம் ரெட்டிஷா இருக்குது" என்று அவள் கன்னத்தில் ஒற்றை விரலால் கோடு போட்டான். அவன் கையை தட்டிவிட்ட தீக்ஷண்யா போர்வையை எடுத்து தங்கள் மேல் போட்டுக்கொண்டு கணவனை முறைத்து பார்த்தாள். "முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குடி? ஆனா சும்மா சொல்லக்கூடாது பொண்டாட்டி. அன்னைக்கு நைட்டு நான் எதையும் சரியா பார்க்கல. இன்னைக்கு தான் எல்லாத்தையும், எப்படி, எல்லாத்தையும் இன்ச் இன்ச்சா பார்த்து ரசிச்சேன். அதுக்கு இந்த டியூப் லைட்டுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்" என்று சக்தி சொல்லவும், "வாய மூடுறா எரும மாடு, அசிங்கமா பேசுற" என்று அவன் கன்னத்தில் மெல்லமாக அடித்தாள். "என்னடி, புருஷனையே அடிக்கிற? என் பாட்டிக்கிட்ட சொல்லவா?" என்று சக்தி புருவத்தை உயர்த்த, "எங்க தட்டினா நான் எப்படி ரியாக்ட் ஆவேன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சரியான ஆளுதாண்டா நீ" என்று அவன் கன்னத்தை கடித்து வைத்தாள் தீக்ஷண்யா. அவள் நெற்றியில் முத்தமிட்ட சக்தி, "ஹாப்பியா? நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா?" என்று கேட்க, "ரொம்ப ஹாப்பி. ஆனா நீ என்கிட்ட எதையும் சொல்லிட்டு பண்றதே இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற மாதிரி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கல தானே?" என்று பாவமாக கேட்டாள் தீக்ஷண்யா. அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, "என் உயிரே நீதாண்டி, லூசு. இதுக்கு மேல என்னால எதையும் சொல்ல முடியாது. நீ எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியும். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவங்க தான் என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்தவங்கள எப்படி
போ, எனக்கு வேலை இருக்குதுன்னு அனுப்பி வைக்க முடியும்? அதான் ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு அனுப்பி வச்சேன். அந்த உதயா நாய் ஃபோட்டோ எடுக்கும்போதே ஸ்டேட்டஸ் போடும்னு நெனச்சேன். ஆனா, நீ இத ஒரு காரணமா எடுத்துட்டு கோவிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல" என்றான். "எப்படி எனக்கு கோவம் வராம இருக்கும்? நான் உன் பொண்டாட்டி தேவ். அதுவும் இல்லாம ஐ லவ் யூ சோ மச்" என்று தீக்ஷண்யா கத்தி சொல்லவும் திகைப்பாக அவளைப் பார்த்தான் சக்தி. "என்ன தேவ், ஆச்சரியமா இருக்குதா?" என்று தீக்ஷண்யா சிரித்துக்கொண்டே கேட்க, "நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு எப்பவோ தெரியும்டி. ஆனா இப்ப லவ்வ சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பிடிச்சிருக்குது. இதுதான் 0 பட்ஜெட் ப்ரொபோசல் போல" என்று சக்தி ஒரு மார்க்கமாக சொல்லவும், "என்ன சொல்ற? புரியல" என்றாள் தீக்ஷண்யா. "ஹ்ம், டக்குன்னு சொல்லிட்டியே, அதுவும் என் மேல இப்படி படுத்துக்கிட்டு. உலகத்துல யாரும் இப்படி ப்ரொபோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க" என்று நக்கலாக கூறினான் சக்தி. "ஃப்ராடு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல இடுப்புல இருந்து கைய எடுறா. அதான் மொத்தமா எடுத்துட்டியே. அப்புறம் என்ன அங்கேயே கைய வச்சு பல்லாங்குழி விளையாடுற? எப்ப பாரு இடுப்பையே பிடிக்கிற கைய எடுடா" என்று சிணுங்கினாள். "எனக்கு உன் இடுப்பையும் அந்த நட்சத்திர மச்சத்தையும் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சத நான் எப்போ வேணும்னாலும் தொடுவேன். ஏன், இப்படியே தொட்டுட்டே கூட இருப்பேன். அதுக்கு என்ன?" என்று சக்தி திமிராக சொல்லி அவள் இடுப்பை அழுத்தினான். "ஆ! உன் இரும்பு கைய வச்சு என் இடுப்ப உடைச்சிடாத" என்ற தீக்ஷண்யா அவன் கை இடுப்பில் ஏற்படுத்திய குறுகுறுப்பில் நெளிய அவனுக்கு மோகம் மீண்டும் தலை தூக்கியது. அவன் கண்ணை பார்த்தே அதை தெரிந்து கொண்ட தீக்ஷண்யா எழுந்து ஓடிவிடலாம் என்று நினைக்கும் போதே அவளை கீழே தள்ளி அவள் மேல் வந்து அவளை ஆக்கிரமிக்கத் தொடங்கிவிட்டான் சக்தி. 1, 2, 3 என்று கணக்கே இல்லாமல் அவளுடன் கூட சோர்வில் தீக்ஷண்யாவும் கணக்கு வைத்துக் கொள்ளாமல் கணவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாள். "வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதித்ய சிம்மன்" என்று தன் பங்களாவிற்கு அவளை வரவேற்றான் ஆதி. சென்னையிலிருந்து சண்டிகர் வந்ததும் அவளை அவளின் அபார்ட்மெண்ட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு, "நாளைக்கு வந்து அழைத்து செல்கிறேன். தேவையானதை எடுத்து வைத்துக்கொள்" என்று சொல்லி சென்றுவிட்டு இன்றுதான் அவனின் பங்களாவுக்கு அழைத்து வந்திருக்கிறான். சன்மதிக்கு ஏனோ பேய் பங்களாவில் நுழைவது போன்று ஒரு பிரமை தோன்ற அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வலது காலை எடுத்து வைத்தே உள்ளே நுழைந்தாள். "என்னடி, பயமா?" என்று ஆதி நக்கலாக கேட்டபடி அவள் பிடித்திருந்த தன் கையை கண்ணால் சுட்டிக்காட்டினான். சடாரென அவன் கையை விட்ட சன்மதி, "எனக்கு எதுக்கு பயம்? நான் தினேஷ் கார்த்திக் பொண்ணு. நீ என்ன பண்ணாலும் போராட தெரியும். பயம் கண்டிப்பா வராது" என்று வீராப்பாக பேசினாள். "அப்படியா? அதையும் இனிமே போக போக பார்க்கலாம்" என்று அவள் கையை பிடித்து இழுத்து வந்து ஊஞ்சலில் அமர வைத்த ஆதி பட்டென ஊஞ்சலை காலால் எட்டி உதைக்க அதுவோ பறந்தது. "ஆ, அம்மா!" என்று ஊஞ்சலின் சங்கிலியை பிடித்து கொண்ட சன்மதிக்கு அடிவயிற்றில் பிரளயமே உருவானது. "என்னடி, பயமா இல்லையா? ஜாலியா இருக்கா?" என்று ஆதி நக்கலாக கேட்க, "ஏய், நிறுத்தி விடுறா" என்று சன்மதி உச்சக்கட்ட கோபம் கலந்த பயத்தில் கத்த, மரியாதையா பேசுடி. உன் அம்மா உனக்கு புருஷனை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி தரல" என்று கேட்டு ஊஞ்சலை எட்டி உதைத்தான் ஆதி. "அம்மா, ப்ளீஸ்டா, இறக்கி விடு. சாரி சாரி, ப்ளீஸ் மாமா, இறக்கி விடுங்க" என்று சன்மதி பயத்தில் அவன் வழிக்கே வந்தாள். "அப்படி சொல்லுடி என் செல்லம். நான் நடிச்ச சீரியல்ல இருந்து படம் வரைக்கும் எத்தனை பேர் என்ன மாமான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்பெல்லாம் வராத கிக்கு நீ பயத்தோட அழுதுகிட்டே கூப்பிடும்போது வருது" என்று ஒரே எட்டில் ஊஞ்சல் சங்கிலியை ஆதி பிடிக்கவும் இறுக்கமாக மூடியிருந்த கண்ணை திறந்த சன்மதி அவனை இயலாமையோடு பார்த்தாள். அவள் இடுப்பில் கை போட்டு கீழே இறக்கிய ஆதி, "இப்ப சொல்லடி பார்க்கலாம், உனக்கு பயம் இல்லையா?" என்று நக்கலாக கேட்டான். பாய்ந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் சன்மதி. ஒரு நொடியில் உயிர் பயத்தை அல்லவா காட்டிவிட்டான். அவள் உடல் பயத்தில் கிடுகிடுவென நடுங்குவதை உணர்ந்து கொண்ட ஆதி அவள் இடுப்பை இறுக்கி பிடித்து அவளை சுவற்றில் சாய்த்தவன் பட்டென அவள் உதட்டை சிறை செய்தான். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள் சன்மதி. அத்தியாயம் 204. ஆதி உதட்டை சிறை செய்யவும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள் சன்மதி. அவனோ அவள் கண்ணை பார்த்து கொண்டே அவள் உதட்டை வன்மையாக கொய்து கொண்டிருக்க அவனின் விரல்கள் அவள் இடுப்பில் வீணை வாசித்துக் கொண்டிருந்தது. சன்மதி வேறு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க புடவை கட்டியிருக்க அது அவனுக்கு வசதியாக இருக்கவும் அவள் புடவையை நகர்த்திவிட்டு அவள் இடுப்பை பிடித்து இறுக்கிக் கொண்டு அவள் உதட்டில் அதிரடியான முத்தத்தை காட்டிக் கொண்டிருந்தான். சன்மதி அவன் கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தில் மூச்சுக்கு போராடி அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள, விடுவானா அவன்? அவளின் மேல் உதட்டை விடுத்து கீழ் உதட்டை சப்பி சுவைக்க மெல்லமாக மூச்சுவிட்ட
சண்மதி அவன் இடுப்பில் வீணை வாசித்துக் கொண்டிருந்த கை விரலின் மீது தன் கையை வைத்தாள். அவளை பார்த்து புருவத்தை உயர்த்திய ஆதி பட்டென அவள் உதட்டை வாய்க்குள் போட்டுக்கொண்டு சடாரென அவள் கையை தட்டிவிட்டு மீண்டும் அவள் இடையை இறுக்கி பிடித்து தன்னோடு இறுக்கமாக சேர்த்து அணைத்தவன் அவளின் நாபிக்குழாயில் கை வைத்து தூர்வாரினான். அவனின் செயலில் துடித்து போன சண்மதி அவன் கால் மேல் ஏறி நின்று அவன் தோளில் கை வைத்து இருக்க, அவள் உதட்டை கடித்து சுவைத்துக் கொண்டிருந்த ஆதி அவள் உதட்டிலிருந்து பிரிந்து அவளை சுவற்றில் சாய்ந்தபடியே நிற்க வைத்து அவள் காலடியில் முட்டி போட்டு அமர்ந்து அவள் புடவையை விலக்கிவிட்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்தான். அம்மா என்று உணர்ச்சி வேகத்தில் கத்தி அவன் பின்னந்தலையை இறுக்கமாக பிடித்த சண்மதி தலையை இடவலமாக ஆட்டி, சிம்மா வேண்டாம், ஆ சிம்மா விடு, என்னால முடியல என்று முனகினாள். பாவம், அவள் முனகியது அவனுக்கு கேட்டாலும் என்ன பேசினாள் என்பது கேட்காமல் போனது. ஒருவேளை கேட்டிருந்தால் பிற்காலத்தில் இருவருக்கும் மனக்கசப்பு வராமல் இருந்திருக்கும். என்ன செய்வது? ஆண்டவன் அவன் வேலையை செய்யத் தொடங்கிவிட்டான். அவளின் நாபியில் நாக்கை நீட்டி உள்ளே விட்டு சுழற்றி முத்தம் வைக்க, வயிற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்ட சண்மதி அவன் பின்னந்தலையை இறுக்கி பிடித்து பின்னால் தள்ளினாள். மோகம் கண்ணை மறைக்க அவளை நிற்க வைத்தபடியே அவள் புடவையை ஆதி தூக்க பட்டென அமர்ந்து விட்டாள் சண்மதி. அவனின் கைகள் தொடையில் அப்படியே இருக்க அதிர்ச்சியாக அவனை பார்த்தவள், என்ன பண்றீங்க, கையை எடுங்க என்றவளுக்கு அப்போதே சுற்றம் உரைக்க சுற்றி முற்றி பயந்த பார்வை பார்த்தாள். இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லடி என்று காமதேவன் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த ஆதியை கிறக்கமாக கூறி அவளின் பிரத்யேக பகுதியை கையால் அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தான். அவன் மீதே துள்ளி விழுந்த சண்மதி, ஆ விடுங்க, என்ன இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றீங்க, வலிக்குது, விடுங்க என்று முகத்தை சுழித்தாள். நீ என் பொண்டாட்டி தானடி, இதுல என்ன அசிங்க வேண்டியிருக்குது, அமைதியா இருடி என்று அவள் உதட்டை சிறை செய்து அவள் வாய்க்கு பூட்டு போட்டான் ஆதி. அவனின் 2 விதமான தாக்குதலில் சண்மதி அவன் மேலேயே சாய சாய ஆதி கீழே படுக்க அவன் மேல் படுத்தாள் சண்மதி. நொடியில் அவளை கீழே தள்ளி அவள் மேலே வந்த ஆதி அவளின் செழுமையில் முகத்தை புதைத்து கொண்டே அவள் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க, அந்த கண்ணில் குற்றம் சுமத்தும் பார்வையும் ஒருவித அருவருப்பும் தெரிய பட்டென எழுந்து நின்று விட்டான் ஆதி. சண்மதி ஆடைகள் கலைந்த நிலையில் அப்படியே படுத்திருக்க, தலையை அழுந்த கோதியபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்த ஆதி, என்னடா பண்ணி வச்சிருக்கிற, அவளை பழி வாங்கத்தானே கூட்டிட்டு வந்த, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அவகிட்ட இப்படி பிஹேவ் பண்ற, இது தப்பு ஆதி, என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், உன் குழந்தை இவ வயத்துல வளரவே கூடாது, இவட்ட இருந்து தள்ளியே இரு என்று தனக்குள் பேசிக்கொண்டு அவளை பார்த்தவன், ஏய் எழுந்து நில்லுடி, இப்படி அறகுறையா காட்டினா நான் உன் மேல பாஞ்சிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எப்படிடி என்ன மயக்க நல்லா பிளான் போடுற, அசிங்கமா இல்ல ஒருத்தனை வந்து கட்டி பிடிக்கிற, ச்சே நான் வேற தப்பா சொல்றேன் பாரு, சீரியல்ல எத்தனை ஆம்பளைய கட்டுப்பிடிச்சிருப்ப, உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா, கேவலம், யாரோடெல்லாம் இருந்தியோ, உன்னை கட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு, சி என்று உருமி விட்டு அங்கிருந்து சென்றான். சண்மதி போகும் அவனையே வலியோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஆரம்பித்தது அவனே, இப்போது அசிங்கமாக பேசிவிட்டு செல்வதும் அவனே. இதில் அவள் மீது என்ன தவறு இருக்கிறது? சும்மா இருந்தவளை முத்தம் கொடுத்துவிட்டு விஷவார்த்தையால் பேசிவிட்டு சென்றவனை நினைத்து கரித்து கொண்டு வந்தது. சண்மதிக்கு புரியவில்லை, இதெல்லாம் ட்ரெய்லர், இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று. அவளுக்கு புரியும் நாள் வரும்போது அவளின் பெண்மையை அனைவரின் முன்பும் ஆதி அசிங்கப்படுத்துவான் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். வாங்க வாங்க, உங்களுக்கு வரதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதா, காலையிலேயே வரமாட்டீங்களா என்று சரவணன் தினேஷ் குடும்பத்தாரை பார்த்து கோபமாக கேட்க, டேய் அவங்கள முதல்ல உட்கார விடுறா, கேள்வி கேட்டு சாவடிக்காத, இங்க வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சது, அங்க இருந்தாவது இருக்கிற வேலையாவது பாப்பாங்க. ஆனாலும் சரவணா, நீ ஓவரா தாண்டா பண்ற, என் கல்யாணத்தப்ப கூட நான் இவ்வளவு அலப்பற பண்ணலடா என்று சலிப்பாக கூறினார் ஹரிஷ். அப்பா, நீங்க அம்மா கண்ணை மூடிட்டு இருந்தப்போதான் தாலி கட்டினீங்களாம், அதெல்லாம் ஒரு கல்யாணமா என்று சரவணன் அக்கலாக கேட்கவும் மனைவியை முறைத்து பார்த்த ஹரிஷ், எல்லாத்தையும் உன் அருமை புத்திரங்கிட்ட சொல்லிடுவியாடி என்று பல்லை கடித்தார். அத்தான், நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டான், அதான் சொன்னேன் என்று பாவமாக கீதா சொல்லவும், அப்பா இப்ப எதுக்கு அம்மாவை முறைச்சு பாக்குறீங்க என்று சண்டைக்கு வந்தான் சரவணன். டேய் சரவணா, ஏன்டா இப்படி பண்ற, நீ டாக்டர், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோ, உன் அப்பன் உன் வயசுல வெறப்பாவே இருப்பான், அப்போ அவனை தெரியாதவங்க யாராவது பார்த்தாலும் டாக்டர்னு சொன்னா நம்ப மாட்டாங்க,
இப்ப நீயும் அதே கேட்டகரியில தான் இருக்க. என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? அதான் அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்றார் தினேஷ். அதைக் கேட்டு சரவணன் திருதிருவென முழிக்க, அவன் கிடக்குறான், நீங்க வந்து உட்காருங்க என்று மேகலை சன்வியிடம், சன்வி எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என்றார். சரி பாட்டி என்று விட்டு சன்வி அங்கிருந்து நகர, அவளுடன் இனியா, வந்தனா, யாழியும் செல்ல, மற்ற அனைவரும் சோஃபாவிலும் கீழேயும் அமர, எங்கடா சக்தி தீக்ஷணியாவ காணோம் என்று ஹரிஷ் கேட்க, அவங்க நாளைக்கு வருவாங்க மச்சி என்று தினேஷ் சொல்லவும், இருந்தாலும் உன் பையன் ஓவரா பண்றான்டா. அவன் வயசுல நீ மோகனா முந்தானை பிடிச்சிட்டு இருந்த. உன் பையன் கட்சி ஆபீஸ்ல கதியா இருக்கான். எப்படி பங்கு? உன்னை சீக்கிரம் தாத்தா வாக்கிடுவானா என்று நக்கலாக கேட்டார் ஹரிஷ். மாமா, நீங்க சாதாரணமா கேட்டது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, உங்களை சும்மா விட மாட்டான், பாத்துக்கோங்க என்று மோகனா சொல்லவும், ஆமா மச்சி, எதுக்கும் நீ என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. என் பையனை பத்தி உனக்கு நல்லா தெரியுமில்ல என்று அழுத்தி நக்கலாக கூறினார் தினேஷ். ஆமா பங்கு, நீ ஒரு அரக்கன், உன் பையன் ஒரு சைக்கோத்தனமான ராட்சசன். உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நான் தள்ளி தான் இருக்கணும். அரக்கன் கூட பாவம் பாப்பான், ராட்சசன் சைக்கோ மாதிரி. அவன் அகராதியில பாவம்னா என்னன்னு கேட்பான் என்று நக்கலாக கூறினார் ஹரிஷ். பெரியப்பா, இது ஏதோ உள்குத்து வச்சு பேசுற மாதிரி இருக்குதே என்று சாகி அவரை பார்க்க, நீ பழச்சுக்குவ சாகி என்றார் ஹரிஷ். ஏண்டா வந்ததும் வராதமா எதுக்கு எல்லாரையும் மண்டை குழப்ப வைக்கிறீங்க? நீங்க 2 பேரும் பேசுறது உங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியுது. அதுக்கு தனியா போய் பேச வேண்டிதானே? அதென்ன எல்லார் முன்னாடி பேசி எங்களை கடுப்பேத்தி பார்க்கறது என்று டென்ஷன் ஆகிவிட்டார் வசந்த். வசந்த், அவனுங்களை கண்டுக்காத, அவனுங்க அப்படிதான். நீ ஏதாவது சொன்னாதான் ஓவரா பேசுவானுங்க என்று மாயவன் சொல்லவும், ஹரிஷ், தினேஷ் இருவரும் அவரை முறைத்தனர். அதை கண்டுகொள்ளாத மாயவன் செழியனிடம், செழியா, இங்க இருந்த நாள் எப்படி போச்சு? சென்னை வந்தியே, சென்னை பிடிச்சிருக்குதா பெங்களூர் பிடிச்சிருக்குதா என்று கேட்டார். தப்பா நினச்சிக்காதீங்க மாமா, எனக்கு 2 இடமும் பிடிக்கல. அதுவும் சென்னை சுத்தமா பிடிக்கல. இந்த ஊர்ல கூட ஏதோ கொஞ்சம் மரம் இருக்குது. சென்னையில 1 கிலோமீட்டருக்கு 1 மரம் இருக்குது. அதான் வர இயற்கை பேரிடர் எல்லாம் முதல்ல சென்னையை தாக்குது போல என்றான். உண்மைதான் செழியா. பரவாயில்ல, கிராமத்துக்காரங்க அறிவாளி, உஷாரான ஆளுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்போதான் புரியுது. கொஞ்ச நேரம் இருந்த சென்னையை பார்த்தே மெயின் விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட என்றார் மாயவன். எனக்கு மரம் உயிர் மாமா. வீட்ல எப்படியோ, வேலைக்கு போனேன்னா வேப்ப மரத்தடியில கைத்து கட்டில போட்டுட்டு கணக்கு பார்க்கறதோ, இல்ல பெரியவங்களோட பேசுறதோ, மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் அதோட சுகம் எப்படி இருக்கும்னு தெரியும் என்றான் செழியன். இதுல நாங்க 0 தான், ஒத்துக்கிறோம் செழியா என்று மாயவன் சொன்னதும் கயலுக்கு கழுத்து வரை வார்த்தை வந்தது. எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் என்று சொல்ல இருந்தும் வியான் முறைத்து கொண்டு நிற்பதில் அமைதியை காத்தாள். யாழி, சன்வி, இனியா, வந்தனா நால்வரும் அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, அதை அனைவரும் வாங்கிக் கொள்ள, ஐஸ்வர்யா எப்போ வரா ஹரிஷ் என்று வர்ஷா கேட்க, நாளை மறுநாள் தான் வருவேன்னு சொன்னாங்க வர்ஷா. ஜீவாவுக்கு ஒர்க் இருக்குது போல, அதான் வேலையை முடிச்சிட்டு ஃபேமிலியா ஒன்னா வரோம்னு பாண்டியா சொன்னான். இடையில தான் தினேஷ் வியான் அனுப்பி கையில கூட்டிட்டு வந்துட்டான். இல்லைன்னா கையிலையும் இப்ப பார்த்துருக்க முடியாது என்றார் ஹரிஷ். மாமா, நான் ஒன்றும் ஃபேமஸான பொண்ணு இல்லை. எப்போ என்னை பார்க்கணும்னு தோணினாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன் என்று கையல் புன்னகையுடன் சொல்ல, ஹரிஷ் தலையசைத்தார். சரி பங்கு, எனக்கு செம டயர்டா இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று தினேஷ் எழுந்திருக்க, மாமா, நான் அக்கா கூட பேசிட்டு அப்புறம் வரேன் என்றார் மோகனா. நீ எப்போவோ வாடி என்று தினேஷ் சொல்லவும், அப்பா, நீங்க தங்குற ரூம்ல தான் நாங்க தங்கியிருக்கோம் என்றாள் யாழி. அதனால என்ன யாழி, நான், அண்ணன், அகில் 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்துக்கிறோம். உங்க அம்மாங்க ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டோம் என்று தினேஷ் சொல்லவும் தலையசைத்தாள் யாழி. அம்மா, நீங்களும் போய் படுங்க என்று சரோவிடம் சொன்ன தினேஷ் ஹரீஷ்புரம் திரும்பி, லக்கேஜ் எல்லாம் கார்லயே இருக்குதுடா, இப்போ எடுத்து வச்சுட்டு அலும்பு பண்ணிட்டு இருக்காத, காலையில பாத்துக்கலாம், குட் நைட் என்று விட்டு அவர் சென்றுவிட, அவர் பின்னாலேயே அகில், மாயவனும் சென்று விட்டனர். பெரியவர்களும் மாத்திரை போட்டுவிட்டு தூங்க நேரத்திலேயே அறைக்குள் புகுந்து கொள்ள, மற்றவர்களும் சிறிது நேரம் பேசிவிட்டு பின் அவரவர் அறைக்கு சென்றனர். காலை பொழுது அழகாக புலர்ந்தது. விடிந்தது கூட தெரியாமல் போர்வைக்குள் சக்தி தீஷண்யா இருவரும் ஒளிந்து கொண்டிருந்தனர்.
சூரியன் அவர்களை எழுப்பியே தீர்வேன் என்று அடம் பிடித்து போர்வைக்குள் நுழைய என்று சலித்துக்கொண்டு கணவனின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் தீக்ஷண்யா. அவள் கூந்தலில் முகம் புதைத்துக் கொண்டிருந்த சக்தியும் அவளை தன்னுள் இறுக்கி அணைத்துக் கொண்டு ஒரு கையால் அவளின் முதுகை தட்டி கொடுக்க, உங்களை எழுப்பும் வரை நான் ஓயமாட்டேன் என்று சூரியன் பிடிவாதமாக கதறி அனுப்ப, கண்ணை கசக்கிவிட்டு முதலில் கண்ணை திறந்தது சக்திதான். அவனுக்கு இரவு நடந்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நினைவு வரவும் அவனையும் மீறி மெல்லிய புன்னகை உதட்டில் தவழ தலையை மட்டும் திருப்பி மனைவியை பார்த்தான். அவளின் கார் கூந்தல் அவள் முகத்தை மறைத்திருக்க, அவள் உடலில் இருந்த காயங்கள் அனைத்தும் அவர்கள் இரவு விளையாண்ட விளையாட்டை விளக்க, அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்ட சக்தி, குட் மார்னிங் பொண்டாட்டி என்றான். அவனோடு மேலும் ஒன்றிய தீக்ஷண்யா, தேவ் விடுடா, தூக்கம் வருது, நீ சரியான ராட்சசன் என்று தூக்கத்திலேயே முனகினாள். ஆமாண்டி, நான் ராட்சசன்தான். என்ன பண்றது, இந்த ராட்சசனுக்கு இந்த ராட்சசியை தானே பிடிக்குது என்று அவள் உடலில் அத்துமீற ஆரம்பித்தது அவனின் கைவிரல்கள். அதில் தீக்ஷண்யாவுக்கு மொத்த தூக்கமும் பறிப்போய்விட கண்ணை திறந்து அதிர்ந்து அவனை பார்த்தவள், தேவ் விடுடா என்று சிணுங்கினாள். விடுற ஐடியா இல்லடி, காலையிலேயே தேவ்னு சொல்லி மூட கிளப்பி விட்டுட்ட. ஷால் வி ஸ்டார்ட் என்று அவள் மேல் இருந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு அவள் மேல் போர்வையாய் படர்ந்தான் சக்தி. கண்கள் விரிய அவனை பார்த்த தீக்ஷண்யா, டேய் இதெல்லாம் ஓவரா இல்லையா, நான் பாவம்டா, விடு என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள். நீ பாவம் இல்லடி, என்னை படுத்து எடுக்கிற பிசாசு என்று அவளை உச்சி முதல் பாதம் வரை கையால் அளந்து உதட்டால் ஊர்ந்து என்று அவளை சிணுங்க வைத்து அவளை ஆளத் தொடங்கினான் சக்தி. அவனின் தொடுதலில் அத்தனை மென்மை. இரவு நடந்த கூடலில் காயமான இடத்தை கூட மென்மையாக முத்தம் கொடுத்து எச்சிலால் மருந்திட்டு அவளை அணுக அணுக அவனையே தீக்ஷண்யா கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாலும் அவளின் கை அவனின் பின்னந்தலையை கோதி அவனை ஆசுவாசப்படுத்தியது. அவளை ஆள ஆள அவனின் ஆண்மை கிளர்ந்து அவளுள் ஒளிந்து கொள்ள அடம் பிடித்தது. இருந்தும் மனைவி சோர்ந்து போயிருப்பதில் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு அவளை விட்டு பிரிந்து படுத்து பெரிய பெரிய மூச்சினை வெளியிட்டான் சக்தி. நெஞ்சுக்கூடு ஏறி இறங்க தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்த தீக்ஷண்யா, அத்தான் இது தப்பு இல்லையா, நாம குளிக்கவே இல்லை, குளிக்காம இப்படி பண்ணக்கூடாது தானே என்று பாவமாக கேட்டாள். நானே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டடி, உன் வாய் தான் உனக்கு எதிரியே என்று எழுந்து நின்றான் சக்தி. கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்ட தீக்ஷண்யா, அத்தான் ட்ரெஸ் போடுடா என்று சிணுங்க, அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டிய, அப்புறம் என்னடி வெக்கம், வா நீ தான் குளிக்காம பண்ணதுக்கு ஃபீல் பண்ணியே, அதான் குளிச்சுட்டே பண்ணலாம் என்று அவளை தூக்கி கொண்டான் சக்தி. உடலுடன் உடல் உரச இருவருக்கும் கரண்ட் ஷாக் அடித்தது போல உணர்வு. எத்தனை முறை கூடி கூடி பிரிந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதுவிதமாக இருந்ததை இருவருமே உணர்ந்தனர். தேவ் உனக்கு பசிக்கும், நீ நைட்டும் சாப்பிடல, இப்போவும் டைம் ஆயிடுச்சு, விடு நான் போய் சமைக்கிறேன் என்று தீக்ஷண்யா அவனை பார்க்க முடியாமல் கண்ணை மூடிக்கொண்டே பேச, ஆமாண்டி எனக்கு பசிக்குதுதான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு, நான் காலையில் டிஃபன் எடுத்துக்கிறேன் என்றபடி குளியல் அறைக்குள் நுழைந்து அவளை பாத் டப்பில் கிடத்திய சக்தி தானும் அவள் மேல் படர்ந்தான்.